Hi hello friends, welcome to Blessing Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்மளுடைய நாகர்கோவில் ட்ரிப் வந்து செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறீங்க. சோ நாங்க போன வீடியோல வந்து நான் வந்த ட்ரிப் அந்த டிராவலிங் எல்லாம் போட்டுருந்தேன். இப்போ வந்து மதியம் வரைக்கும் நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் டைம் தான் டிராவல் பண்ணியிருந்தோம். சோ மதியம் வரைக்கும் நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நாங்க வந்து கன்னியாகுமரி அதாவது 5 கிராமம் அந்த ஏரியாக்கு நாங்க போகணும்னு நினைச்சு நாங்க பிளான் பண்ணி கிளம்பினோம். 5 கிராமத்துல வந்து எங்களோட ரிலேட்டிவ் இருக்காங்க. அவங்களை நாங்க பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் வீடு வந்து 5 கிராமத்தில் இருந்தது. அங்கே அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து வட்டக்கோட்டை பீச் பார்க்குறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ இதுதான் அந்த பீச்சு. நம்ம கன்னியாகுமரி பீச்சில் போய் விளையாடலாம். ஆனால் வந்து ரொம்ப நிறைய கச்சன்ட்டு நிறைய மக்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது விளையாடுறதுக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். வட்டக்கோட்டை பீச் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த வட்டக்கோட்டை பீச் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பீச்சோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பீச்சை ஒட்டியே ஒரு ஆறு ஒன்று போகுதுங்க. அதாவது அந்த கடற்கரை மணல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கடற்கரை ஓரத்துலேயே ஒரு ஆறு ஒன்று போகுது. அந்த ஆறோட வாட்டர் வந்து இந்த பீச்சில் வந்து கலக்குது. ஸோ சூப்பராக இருந்தது. அந்த பிளேஸே வந்து சூப்பராக இருந்தது. அந்த பக்கம் பார்த்தா பீச்சு கடல், இந்த பக்கம் பார்த்தா ஆறு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள், நாங்கள் இப்போ கால் வச்சு நடக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ஆற்று தண்ணி. அவ்வளோ கிளியராக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த பீச் அந்த ஆறோடு சேர்ந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆறு அந்த தண்ணி பாருங்கள் ரொம்ப கிளியராக ரொம்பவே நல்லா இருந்தது. பீச் தண்ணியை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். ஸோ பாருங்கள் இதுதாங்க அந்த ஆறு. அந்த ஆறு வந்து ஆனால் சின்னதாக தான் போகுது. ரொம்ப சூப்பராக இருந்தது இது. ஸோ இந்த மாதிரி வந்து கடலோட கலக்குதுங்க இது. இப்போ பாருங்க இந்த ஆற்றுல இருந்து நம்ம அப்படியே பீச்சுக்கு போகலாம், அந்த கடலுக்கு போகலாம். அப்படியே இப்படி திரும்பினா இந்த சைடு பாருங்க கடல் தான். ஸோ அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கடலும் இந்த பக்கம் ஆறு இருந்தது. அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸுங்க அந்த பிளேஸு. உண்மையாலுமே நம்மளுக்கு வந்து தண்ணி பிடிக்கும் அப்படின்ற ஆட்களுக்கெல்லாம் இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் அதில் விளையாண்டதெல்லாம் பாருங்கள். கடல்கிட்ட போகிற வரைக்கும் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த கடலில் போய் அந்த அலை வந்து காலில் அடிக்கும்போது பிள்ளைங்க வந்து பயந்துட்டாங்க. ஷைனியும் ஜோஷுவாவுமே அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஷைனி கூட கொஞ்சம் இது பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. ஆனால் ஜோஷுவா தான் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா. அவனுக்கு சுத்தமாக அந்த அலை வந்து வர்றது பிடிக்கவே இல்லை அவனுக்கு. இப்போ இதில் விளையாண்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணன், அவரோட பையன், அதுக்கப்புறம் அவங்க அக்கா, அவங்களோட பொண்ணு, அவங்க தான் விளையாண்டுட்ருக்காங்க. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம்.
ஸோ குழந்தைங்க அழுதுட்டு இருந்தனால நான் இந்த சைடு வந்து அந்த ரிவர் ஓடுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த தண்ணி தான் இது. ஸோ அந்த சைடு கடலில் எங்கள் வீட்டுக்காரே என்னோடய பாப்பா விளையாண்டுருந்தாங்க. இந்த சைடு ரிவரில் நானும் ஜோஷ்வா எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஓடாது வாடா வா டேய். பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வாட்டர் தாங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக ஆழமாக இருந்துச்சு, அதாவது குழந்தைங்க விளையாடுற மாதிரி நம்மளுக்கு ஆழமாக இருந்தது. ஸோ வந்து நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல விளையாடுறதுக்கு. பாருங்கள், அங்கே பெரியவங்க நிற்கிற. நாங்கள் இந்த சைடு சும்மா அந்த தண்ணி ஓடுற இடத்துல உட்காந்து விளையாடலாம் குழந்தைங்க கூட அப்படி சொல்லிட்டு நாங்கள் அந்த சைடு போய் விளையாண்டுட்ருக்கோம். கடலுக்குள்ள வர மாட்டேனவங்க 2 பேரும் இங்க ஆடிட்டு இருக்காங்க. யாரது யாரது யாரது
இதோட முடியுதுங்க. நாகர்கோயில் டே 1 வீடியோ இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டை பீச் வந்து உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த பீச்சும் சரி ரிவரும் சரி அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். இங்கே இருக்கவங்களுக்கு வந்து இது பழகி போயிருக்கோம். சப்போஸ் புதுசாக இந்த ஏரியா பக்கம் வர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஏரியா விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ கன்னியாகுமரி பீச்சில் விளையாடுறத விட இந்த இடத்துல வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது, விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுங்க. இதில் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டே 2 வீடியோ தாங்க வரும். அதில் வந்து அங்கே எங்கெல்லாம் போனோம் அப்படின்ற வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்ம பிளெஸிங் லேஷர்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.